GS1 separated. 1S, IS 1/2 main separated. जी हाँ, जो कि प्रतिदिन 80 टेराबाइट डेटा GSLV F-16 ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், இந்த நிசார் செயற்கைக்கோளில் டூயல் ஃப்ரீக்வன்சி ரேடார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் முக்கியத்துவம் என்ன, விரிவா சொல்லுங்க. இந்த நிசார் செயற்கைக்கோள் சுமந்து செல்லக்கூடிய GSLV F-16 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. புவி தாழ்வு ஓட்டு பாதை சொல்லக்கூடிய 740 கிலோமீட்டர், அதாவது 743 740 கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரத்தில் அது புவியை கண்காணிக்கக்கூடிய பகுதியில் நிலைநிறுத்துவதற்காக பணிதான் இந்த ராக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெற்றிகரமாக திட்டமிட்ட நேரத்தில் 5:40 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டு பல்வேறு படிநிலைகளை தாண்டி தற்போது செயற்கைக்கோளை அதனுடைய சுற்றோட்ட பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய பணியில் அந்த ராக்கெட் ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதுவரைக்கும் அந்த ராக்கெட்டினுடைய படிநிலைகள் வெற்றிகரமாக செயல்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் அவ்வப்போது அந்த அப்டேட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த டூயல் பேண்ட் ரேடார் என்பது 2 வகையான பேண்ட்களை கொண்ட ரேடார்களை பயன்படுத்துவதுதான் குறிப்பிடுகிறது. இதற்கு முன் பயன்படுத்திய செயற்கைக்கோள்களில் சிங்கிள் பேண்ட் ரேடார் என்று சொல்வார்கள். அதாவது புவியை கண்காணிப்பதற்காக ஒரே ஒரு ரேடாரை மட்டுமே வைத்து அதன் மூலமாக கண்காணிப்பார்கள். ஆனால் இம்முறை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து, இந்தியாவுடைய இஸ்ரோ, அமெரிக்காவுடைய நாசா இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நிசார் செயற்கைக்கோள்ல 2 வகையான ரேடார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய தயாரிப்பான எஸ் பேண்ட் ரேடார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய எல் பேண்ட் ரேடார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 ரேடார்களும் ஒரே செயற்கைக்கோளில் அனுப்புவது இதுதான் முதன்முறை என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2 ரேடார்களும் துல்லியமாக புவியினுடைய கண்காணிப்பை மேற்கொள்ளும். இதில் எஸ் பேண்ட் ரேடாரை பொறுத்த வரைக்கும் அது 3 to 4 GHz வரைக்கும் அதிர்வெண்களை கொண்டது. அதாவது அதிலிருந்து மைக்ரோவேவ்ஸ் வரக்கூடிய அந்த அதிர்வெண்களை GHz என்கின்ற அளவில் அளப்பார்கள். அது 2 to 4 வரைக்குமாக இருக்கக்கூடிய அந்த GHz அளவிலான மைக்ரோவேவ்ஸை அதே பூமியை நோக்கி அனுப்பும். அதன் பிறகு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை பெற்று அங்கிருக்கக்கூடிய மாற்றங்களை கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த எஸ் பேண்ட் ரேடார் செயல்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணம், எஸ் பேண்ட் ரேடாரை பொறுத்த வரைக்கும் புவியினுடைய மேற்பரப்பு, விவசாயம், காடுகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் ஆகியவற்றை கண்காணிப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கூடிய எஸ் பேண்ட் ரேடார் இந்தியாவினுடைய தயாரிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எல் பேண்ட் ரேடார் அமெரிக்காவினுடைய நாசா உருவாக்கி இருக்கக்கூடியது. எல் பேண்ட் ரேடாரை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவினுடைய அந்த எஸ் பேண்ட் ரேடாரை விட மிகவும் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பூமிக்கு அடியிலும், அதாவது நிலப்பரப்பிற்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் துல்லியமாக உணரக்கூடிய அளவில் 1 to 2 GHz என்கின்ற அளவில் அதனுடைய மைக்ரோவேவ்ஸ் இருக்கும். அந்த அதிர்வெண்கள் மூலமாக அது பூமிக்கு அனுப்பி அதிலிருந்து பார்க்கக்கூடிய தரவுகளை இது சேமித்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த ரேடார்களுடைய பயன்கள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, கடந்த காலங்கள்ல சூரிய ஒளி மூலமாக, அதாவது சூரிய ஒளி புவியில் பட்டு புவியிலிருந்து மீண்டும் விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த சூரிய கதிர்களை மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் உள்வாங்கி அதன் மூலமாகத்தான் தரவுகளை சேர்த்துக் கொள்வது ஒரு வகையான செயற்கைக்கோள். ஆனால் இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய இந்த ரேடார்கள் மூலமாகவே இங்கிருந்து மைக்ரோவேவ்ஸ் அனுப்ப முடியும். அதாவது செயற்கைக்கோளை ஆர்டிபிஷியலாக ஒரு மைக்ரோவேவ்ஸை பூமியை நோக்கி அனுப்பும். இங்கு வரக்கூடிய மைக்ரோவேவ்கள் பூமியில் பட்டு மீண்டும் அந்த செயற்கைக்கோளை நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் இருந்து பெறக்கூடிய தரவுகள் மூலமாக அது தகவல்களையும் அந்த தகவல்களையும் திரட்டும். அந்த தகவல் மூலமாகத்தான் இதனுடைய துல்லியத்தன்மை இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ரேடார்கள், அதாவது இந்த மைக்ரோவேவ்ஸை உருவாக்கி அதன் மூலமாக பெறக்கூடிய தரவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் துல்லியமானதாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த மைக்ரோவேவ்ஸை பயன்படுத்துவதன் காரணமாக மேக கூட்டங்கள் மறைத்தாலோ அல்லது இரவோ அல்லது பகலோ எந்த மாதிரியான சூழல் இருந்தாலும், இயற்கை நேரிடர்கள் இருந்தாலும், விண்வெளியின் சூழல் என்னவாக இருந்தாலும் இந்த செயற்கைக்கோள்கள் உடனடியாக இந்த next event is the NISAR separation, which is perhaps very close. जी हाँ, जैसा अपेक्षित था. NISAR spacecraft separated. GSLV F-16 NISAR mission accomplished successfully handed over to the mission director. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.